இது வரைக்கும் நம்ம HCF அண்ட் LCMல பார்த்தோம் அப்படின்னா மாடல் 1ல இருந்து 9 வரைக்கும் சம்ஸ் எல்லாமே பார்த்துருக்கோம். ஓகேங்களா? அந்த வீடியோஸ் எல்லாமே HCF அண்ட் LCMங்கிற பிளேலிஸ்ட்ல இருக்கு. பார்க்காதவங்க பார்த்தீங்க அப்படின்னா அதோட கான்செப்டும் தொடர்ச்சியும் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகேங்களா? இன்னைக்கு நம்ம மாடல் 10, 11 இந்த 2 மாடல்ல இருக்க சம்ஸ் எல்லாமே பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. மாடல் 10 ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம் பாருங்க. இங்க 33னு போட்டிருப்போம். ஆல்ரெடி 32 சம் போட்டாச்சு. ஓகேங்களா? மாடல் 9 வரைக்கும் நம்ம ஆல்ரெடி 32 சம் போட்டாச்சு. அதோட தொடர்ச்சிங்கிறதால நான் 33னு போட்டிருக்கேன். ஓகேங்களா? பாருங்க கொஸ்டின் பாருங்க. 6, 8, 15, 18, 24 இவற்றால் வகுபடும் மிகச்சிறிய எண். மிகச்சிறிய எண் கொஸ்டின்ல கொடுத்துட்டாலே நம்ம என்ன பண்ணணும்? LCM தான் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அது போக இன்னொரு க்ளூவும் கொடுத்தோம் இல்லையா போன கிளாஸ்ல? பாருங்க வகுபடும் எண். ஓகேங்களா? இந்த நம்பர் எல்லாம் வச்சு வகுபடுற மாதிரி, அதாவது கொடுத்துருக்க நம்பர் எல்லாமே இந்த நம்பர், கேட்கறது உள்ள இருக்க நம்பர், இந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா LCM கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ 2 விதமாகவும் செக் பண்ணிக்கலாம் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ மிகச்சிறிய எண்ணு கொடுத்தாலும் நம்ம LCM தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ LCM கண்டுபிடிக்கணும்னால என்ன பண்ணணும்? இருக்கிற நம்பரை அப்படியே எடுத்து நம்ம LCM கண்டுபிடிக்கணும். பாருங்க 6, 8, 15, 18, 24. ஓகேங்களா? இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த 4 நம்பருமே 2ஆல் டிவைட் ஆகும். பார்க்கலாமா? 2ஆல் போட்டோன்னா இது 3, 4, 15 டிவைட் ஆகாது, அது அப்படியே எடுத்து எழுதிக்கணும். இது 9, இது 12. ஓகேங்களா? இப்போ பாருங்க இந்த 4 இந்த 12 இந்த 2 நம்பருமே 2ஆல் டிவைட் ஆகும். ஸோ மறுபடியும் 2ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். டிவைட் ஆகாத நம்பர் எல்லாமே அப்படியே கீழே இறக்கிக்கோங்க. ஓகேங்களா? 3, இது 2, 15, 9, இது 6. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 தவிர மீதி இருக்க எல்லா நம்பருமே 3ஆல் டிவைட் ஆகும். போடலாமா? பாருங்க 3ஆல் போட்டால் இது 1 3 3, 2 அப்படியே வந்துடும். 5 5, 3 9, 2 3 6. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 நம்பரும் 2ஆல் டிவைட் ஆகும். ஸோ 2 போட்டுக்கலாமா? 1 இது ஒரு டைம் வந்துடும், 5 அப்படியே இறங்கிரும், இந்த 3ம் கீழே இறங்கிரும், இது ஒரு டைம் வரும். ஓகேங்களா? ஸோ LCMனா என்ன பண்ணணும்? காமனான நம்பரால் டிவைட் ஆகலை அப்படின்னா அதோட ஸ்டாப் பண்ணி இந்த சைடில் இருக்க நம்பர் அது போக இந்த கீழே இருக்க நம்பர் இந்த 2ஐயுமே பெருக்கணுமா? பெருக்கலாமா? பாருங்கள் LCM 2 × 2 × 3 × 2 × 5 × 3. 1 எல்லாமே விட்டுறலாம், ஏன்னா 1ஆல் பெருக்கினாலும் நமக்கு அதே தான் வரப்போகுது. ஓகேங்களா? இப்போ பெருக்குங்க 2 2 4 4 12 12 24 × 5 5. ஓகேங்களா? இப்போ இது 2ஐயும் பெருக்குனா ஆன்சர் பாருங்கள் 24 × 15. பெருக்கலாமா? 20 10 12 4 2. அப்போ 0 6 3 360. ஓகேங்களா? ஸோ LCM 360ன்னு கேட்டாங்க. ஓகேங்களா? கொடுத்தாச்சு. ஸோ கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா? இப்போ என்ன கொஸ்டினில் வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருக்கான்னு பாருங்கள். எந்த இன்ஃபர்மேஷனுமே இல்லை. வகுபடும் மிகச்சிறிய எண் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. அப்போ LCM கண்டுபிடிச்சாலே போதும், அதுதான் ஆன்சர். ஓகேங்களா? வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி போடணும். ஓகேங்களா? ஸோ எதுவுமே கொடுக்கல, LCM மட்டும்தான் கண்டுபிடிக்கணும். ஆன்சர் 360, ஆப்ஷன் D தான் ஆன்சர். ஓகேங்களா? புரியுதுங்களா? அடுத்த சம் பார்க்கலாம் பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 15 25 40 75 இவற்றால் வகுபடும் 4 இலக்க மிகப்பெரிய எண் யாது? ஓகேங்களா? காமனாக நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்தோம்? மிகச்சிறிய எண்ணா LCM கண்டுபிடிக்கணும், மிகப்பெரிய எண்ணா HCF கண்டுபிடிக்கணும்னு பார்த்தோமா? ஓகே, அப்போ இப்போ பாரு மிகப்பெரிய எண்ணு கொடுத்துட்டாங்களா, இதை நம்ம HCF கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடாது. ஓகேங்களா? இன்னொரு இன்ஃபர்மேஷனையும் நம்ம செக் பண்ணிக்கணும். ஓகேங்களா? 2வது சொன்னோம் இல்லையா? என்ன சொன்னோம்? எந்த வேல்யூ வருதுன்னு பாருங்கள். இவற்றால் வகுபடும் அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம்? இங்கே முன்னாடி கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம், உள்ளே இருக்கிறத கேட்டிருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? LCM தான் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? மிகப்பெரிய எண்ணு கொடுத்துட்டாங்க, அதனால் HCF தான் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு HCF ஃபைன் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? 2வதையும் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி டிவைட் பண்ணுற எந்த நம்பரை வச்சு டிவைட் பண்ணுறோமோ அந்த நம்பரை கொடுத்துட்டு எந்த நம்பரை வகுக்கணுமோ அந்த நம்பர் கேட்டாங்க அப்படின்னா நம்ம LCM தான் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? LCMனா என்ன பண்ணுவோம்? இருக்கிற நம்பரை அப்படியே எடுத்து LCM கண்டுபிடிப்போமா? சேம் அதே மாதிரி பண்ணலாம் பாருங்கள். 15 25 40 75. இங்கே பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே 5 0 இருக்கு. அப்போ 5ஆல் டிவைட் ஆகும். போட்டுக்கலாமா? 5ஆல் போட்டால் இது 3 5 5 25 8 40 1 5 5 25. ஓகேங்களா? அப்போ பார்த்தோம் அப்படின்னா 3 5 8 15ன்னு இருக்குது. ஓகேங்களா? மறுபடியும் இன்னொரு 5ஆல் போடலாமா? போட்டோம் அப்படின்னா இது 3 அப்படியே வந்துடும், இது ஒரு டைம் வரும்,
8 அப்படியே வந்துடும். இது 3 டைம் வரும். ஓகேங்களா? இப்போ இந்த ஃபஸ்ட்டும் கடைசியும் பாருங்கள் 3ன்னு இருக்குது. அப்போ 3ஆல் டிவைட் பண்ணலாம். 3ஆல் பண்ணால் 1 1 8 அப்படியே வந்துடும். இந்த 3 1ன்னு ஆயிரும். ஓகேங்களா? மீதி என்ன இருக்குது? 8 மட்டும்தான் இருக்குது. ஸோ இதோட ஸ்டாப் பண்ணிக்கிட்டு எல்சிஎம்னா என்ன பண்ணுவோம்? இந்த சைடில் இருக்கிறது இங்கே கீழே இருக்கிறது எல்லாத்தையும் பெருக்குவோமா? பெருக்கலாமா? 5 × 5 × 3 × 8. ஓகேங்களா? ஸோ 1 எல்லாமே விட்டுடலாம். ஏன்னா 1ஆல் பெருக்கினாலும் அதே தான் கிடைக்க போகுது. இப்போ பெருக்கலாம் பாருங்கள். 5 25 × 8 24. ஓகேங்களா? பெருக்கலாமா? 25 × 24 பெருக்கினா என்ன வரும்? 5 20 8 10 10 மீதி 1 4 5. அப்போது 600ன்னு கிடச்சிருக்கு. ஓகேங்களா? அப்போது எல்சிஎம் பார்த்தோன்னா நமக்கு 600ன்னு கிடச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ கொடுத்துருக்க நம்பருக்கு நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா? இப்போ இதை கொண்டு போய் ஆன்சரா அப்படின்னு சொல்லி செக் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? கொஸ்டினில் வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருக்கான்னு பார்க்கணும். ஓகேங்களா? என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது? 4 இலக்கம் மிகப்பெரிய எண். ஓகேங்களா? 4 இலக்கம்னா என்ன? 4 டிஜிட் இருக்குதுன்னு அர்த்தம். அதாவது 4 நம்பர் இருக்குதுன்னு அர்த்தம். இந்த மாதிரி 4 நம்பர் இருக்குதுன்னு அர்த்தம். 1 2 3 4. ஓகேங்களா? ஆனால் கேட்டது மிகப்பெரிய 4 இலக்க எண். ஓகேங்களா? அப்படின்னா என்ன நம்பர் வரும்னா 4 9 வரும். ஓகேங்களா? இது கூட ஒன்று கூட்டினோன்னு வச்சுக்கிங்களேன், நமக்கு என்ன வரும்? இந்த மாதிரி போயிடும், 10,000ன்னு போயிடும். ஸோ 10,000ங்கிறது 5 டிஜிட் நம்பர். பாருங்கள், 1 2 3 4 5. அப்போ இது வந்து 5 இலக்க நம்பர். அப்போ கடைசியாக இருக்க மிகப்பெரிய 4 இலக்க எண் என்னன்னு பார்த்தோன்னா இந்த 4 9 தான். ஓகேங்களா? எப்பயுமே எந்த இலக்கம் கொடுத்தாலும் சரி, 5 இலக்கம்னா 5 9 போடணும், 6 இலக்கம்னா 6 9 போடணும். ஓகேங்களா? மிகப்பெரிய எண்ணு கேட்டுட்டாலே எத்தனை இலக்கம் கொடுத்துருக்காங்களோ அத்தனை 9 போடணும்னு அர்த்தம். ஓகேங்களா? இங்கே 4 இலக்கம்னு கொடுத்துருக்காங்க. அப்போ மிகப்பெரிய 4 இலக்க எண் என்ன? 4 9 போடணும். ஓகேங்களா? மிகப்பெரிய 4 இலக்க எண் என்ன வரும்? 9 9 9 9. இதுதான். ஓகேங்களா? நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இது எல்லாத்தாலையும் டிவைட் ஆகிற பெரிய நம்பர் தான் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இது வந்து ஜென்ரலாக. ஓகேங்களா? நம்ம வந்து என்ன பண்ணணும்னா இந்த 600 ஓகேங்களா 600ஓட மடங்கு 4 டிஜிட்டில் எது வருதோ அந்த நம்பர் தான் வந்து நமக்கு கிடைக்கிற ஆன்சர். ஓகேங்களா? புரியுதுங்களா? ஸோ நான் இந்த 600 நம்ம மடங்காக எழுதிட்டு வரணும். ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணோம்? 600 × 1 தான் 600. இப்போ × 2 600 × 3 600 × 4 600 × 5ன்னு சொல்லிட்டு அதோட மடங்காக நம்ம எழுதும்போது எந்த இடத்துல கடைசியாக 4 டிஜிட் நம்பர் வருதோ ஓகேங்களா அந்த நம்பர் தான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் போட்டே இருந்தோம்னா ரொம்ப பெருசாக வர்ற மாதிரி இருக்கும். அதுக்காக என்ன பண்ணிக்கலாம்? இந்த 999 இந்த 49 இருக்கு இல்லையா, அந்த 49 600ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணுங்கள், ஆன்சர் என்ன வருதுன்னு பார்ப்போம். ஓகேங்களா? பாருங்கள், 4 9 600ஆல் டிவைட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? எத்தனை டைம் வரும்? ஒரு 600 600 மீதி பார்த்தோன்னா 9 9 3ன்னு வரும். ஓகேங்களா? ஸோ இந்த 9ஐயும் கீழே இறக்கிக்கலாம். ஓகேங்களா? அப்போ என்ன இருக்குது? 3999ன்னு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இங்கே 600 தான். ஓகேங்களா? அப்போ 6 6 36 எத்தனை டைம் வரும்? 6 டைம் போடலாமா? 6 டைம் போட்டோன்னா 6 6 36 2 0. ஓகேங்களா? இப்போ என்ன ஆகும்? 9 9 3ன்னு இருக்குது. ஓகேங்களா? இப்போ என்ன மீதி கிடைக்குது? இப்போது 4 9 ஓகேங்களா 9999 600ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு மீதி பார்த்தோம் அப்படின்னா 399 கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த 399 இந்த மிகப்பெரிய எண் இருக்கு இல்லையா, இதிலேருந்து மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஓகேங்களா பாருங்கள் 9999 மைனஸ் 399 மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்? 9600ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஹோல் நம்பர் வந்து முழுசாக 600ஆல் டிவைட் ஆகும். ஓகேங்களா? புரியுதுங்களா? ஏன்னா இந்த 600ஓட மடங்கு தான் வந்து 9600. ஓகேங்களா? அப்போது மிகப்பெரிய எண் என்ன அப்படின்னா 4 இலக்கத்தில் மிகப்பெரிய எண் இந்த நம்பரால் எல்லாம் டிவைட் ஆகிற எண். ஓகேங்களா? ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா 9600. ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகேங்களா? புரியுதுங்களா? தெளிவாக பொறுமையாக நல்லா கவனிங்க.
ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கணும். எல்சிஎம் கண்டுபிடிக்கணுமா ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணுமான்னு பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போது இருக்கிற நம்பரை அப்படியே எடுத்து எழுதி எல்சிஎம் கண்டுபிடிச்சி வச்சுக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் மீதி ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருக்கா கொஸ்டினில் அப்படின்னு பார்க்கணும். என்ன கேட்டிருக்காங்க? 4 இலக்க மிகப்பெரிய எண்ணு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஜென்ரலாக பார்த்தோம் அப்படின்னா 4 இலக்க மிகப்பெரிய எண் அப்படின்னா 4 9 போட்டுக்கணும். ஓகேங்களா? ஓகே, போட்டதுக்கப்புறம் நமக்கு வந்து இந்த 600ஆல் டிவைட் ஆகிற நம்பர் தான் வேணும். ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணணும்? 600ஆல் டிவைட் பண்ணிக்கணும். டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன மீதி கிடைச்சிது? 399ன்னு மீதி கிடைச்சிது. ஓகேங்களா? அந்த மீதியை நம்ம இந்த நம்பர் கூட கழிச்சிட்டோம் அப்படின்னா முழுசாக 600ஆல் டிவைட் ஆகிற நம்பர் கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ அந்த நம்பர் தான் நமக்கு உண்டான ஆன்சர். ஓகேங்களா? புரியுதுங்களா? நம்ம அடுத்த சம் பார்க்கலாம் பாருங்க. 3 4 5 6 8 இவற்றால் வகுபடும் முழுமையான மீச்சிறு வர்க்க எண். ஓகேங்களா? இதுதான் க்ளூ. மீச்சிறு வர்க்க எண். ஓகேங்களா? வர்க்க எண்ணா என்ன? ஸ்கொயர் நம்பர். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து நம்ம இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணுமா ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணுமா இதை தான் பார்க்கணும். பாருங்க, இவற்றால் வகுபடும். அப்போ என்ன கொடுத்துருக்காங்க? வகுக்கிற நம்பர் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? எந்த நம்பரால் வகுக்கணுமோ அதை கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து எதை வகுக்கணுமோ அதை தான் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அப்போ எல்சிஎம் ஃபைன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ எல்சிஎம் ஃபைன் பண்ணால் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறத அப்படியே எடுத்து எழுதி நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். பாருங்கள், 3 4 5 6 8. ஓகேங்களா? 2ஆல் போட்டோம் அப்படின்னா 3 டிவைட் ஆகாது, அது அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். இது 2 டைம் வரும். 5 டிவைட் ஆகாது, அது அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். இது 3 டைம் வரும், இது 4 டைம் வரும். ஓகேங்களா? இப்போ இந்த ரெண்டுமே 3ஆல் டிவைட் ஆகும். பாருங்கள், 3ஆல் போட்டால் 1 3 3 2 அப்படியே வந்துடும், 5 அப்படியே வந்துடும். இது 1 3 4 அப்படியே வந்துடும். ஓகேங்களா? மறுபடியும் இப்போ 2ஆல் போடலாம். பாருங்கள், போட்டால் இது 1 1 2 5 அப்படியே வந்துடும், 2 2 4. ஓகேங்களா? ஓகே, இதுக்கப்புறம் காமனான நம்பர் இல்லை. ஸோ இதோட நிறுத்திக்கிட்டு இந்த சைடில் இருக்க நம்பர் இந்த நம்பர் எல்லாத்தையும் பெருக்குவோம். பாருங்கள், எல்சிஎம் பார்த்தோம் அப்படின்னா 2 × 3 × 2 × 5 × 2. ஓகேங்களா? 1 வேணாம், 1ஆல் பெருக்கினாலும் அதே தான் வரும். ஓகேங்களா? இப்போ பெருக்குங்க. பாருங்கள், 2 3 6 6 2 12 12 5 60 62 120. ஸோ எல்சிஎம் என்ன கிடச்சிருக்கு? 120ன்னு கிடச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதோட ஸ்டாப் பண்ணிக்கிட்டு மீதி ஏதாவது கொஸ்டினில் இன்ஃபர்மேஷன் இருக்கான்னு பார்க்கணும். ஓகேங்களா? என்ன கேட்டிருக்காங்க? முழுமையான மீச்சிறு வர்க்க எண், அதை தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? மீச்சிறு வர்க்க எண் அப்படின்னா என்ன? ஸ்கொயர் நம்பர்னு அர்த்தம். வர்க்க எண்ணுனாலே ஸ்கொயர் நம்பர்னு அர்த்தம். ஓகேங்களா? வர்க்க எண்ணுன்னா ஸ்கொயர் நம்பர்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸ்கொயர் நம்பர்னால் என்னங்க? ஒரு நம்பரை 2 டைம் மல்டிப்ளை பண்ணால் அது ஸ்கொயர். ஓகேங்களா? அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து 2 இருக்குன்னு வச்சுக்கோங்க. 2 டைம் மல்டிப்ளை பண்ணால் அது வந்து ஸ்கொயர் நம்பர். இதை நம்ம எப்படி எழுதலாம்? 2 ஸ்கொயர்னு எழுதலாம். இது என்ன ஆகும்? 4ன்னு ஆகும். ஓகேங்களா? அப்போ ஒரு நம்பரை 2 டைம் மல்டிப்ளை பண்ணால் அதை வந்து நம்ம ஸ்கொயர் நம்பர்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போது இந்த ஆன்சர் வேணாம். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி இருக்க ஸ்டெப் எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டெப் இருக்கு இல்லையா, இதை எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இதை எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஒரு நம்பரை 2 டைம் மல்டிப்ளை பண்ணணும். அந்த மாதிரி வருதான்னு பாருங்கள். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இந்த 2 எடுத்துக்கலாம், இந்த 2 எடுத்துக்கலாம். அப்போது 2 × 2. ஓகேங்களா? இது ஸ்கொயர் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 3 5 2 இது எல்லாமே ஒரு நம்பர் தான் இருக்குது. ஓகேங்களா? நமக்கு என்ன வேணும்? 2 டைம் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். அப்போது இங்கே இருக்க 3 இன்னொரு 3ஆல் பெருக்கணும். ஓகேங்களா? அடுத்து இந்த 5 நம்ம இன்னொரு 5ஆல் பெருக்கணும். அடுத்து இந்த 2 மறுபடியும் இன்னொரு 2ஆல் பெருக்கணும். அவ்வளோதாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் பெருக்குனா ஆன்சர். ஓகேங்களா? புரியுதுங்களா? இந்த இடத்துல என்ன பண்ணோன்னு? ஸ்கொயர் நம்பர்னால் என்ன? ஒரு நம்பரை 2 டைம் பெருக்கணும். ஓகேங்களா? ஸோ இங்கே இருக்கிற ஸ்டெப்பில் 2 டைம் வர்றதை நம்ம அப்படியே எடுத்து எழுதிட்டோம். ஓகேங்களா? ஒரு டைம் வருது இல்லையா, அந்த 3 5 2 இதெல்லாமே நம்ம 2 டைம் எழுதிட்டோம். அவ்வளோதான். ஓகேங்களா? பெருக்கலாமா? பாருங்கள், 2 2 4 3 9 5 25 2 2 4. ஓகேங்களா? இப்போ இது என்னாகும்? 9 4 36 × 25 4 100. அப்போ ஆன்சர் என்ன? 3600. ஓகேங்களா? புரியுதுங்களா? கிடைக்கிற இந்த ஆன்சர் வந்து ஒரு ஸ்கொயர் நம்பராக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ 3600 தான் ஆன்சர். ஆப்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு டி தான் ஆன்சர்.
புரியுதுங்களா? இந்த ஸ்டெப் மட்டும்தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். வர்க்க எண் அப்படின்னா ஸ்கொயர் நம்பர்னு அர்த்தம். ஸ்கொயர் நம்பர்னால் நம்ம 2 டைம் ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ணணும், அதுதான் அர்த்தம். ஓகேங்களா? ஸோ 2 டைம் இருக்கிறத நம்ம அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டோம். ஒரு டைம் இருக்கிற நம்பரை நம்ம 2 டைமாக பெருக்கி எழுதியிருக்கோம். ஃபுல்லாக பெருக்கணும் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்து 3600. ஓகேங்களா? புரியுதுங்களா? மாடல் 11 பார்க்கலாம். ஓகேங்களா? மாடல் 11 ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. இரு எண்களின் HCF 5 அவற்றின் LCM 495 மேலும் அவ்விரு எண்களின் கூடுதல் 100 எனில் அந்த இரு எண்களின் வித்தியாசம். ஓகேங்களா? ஸோ இது தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா ஒரு 2 ஃபார்முலா மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ 2 ஃபார்முலா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சிம்பிளிஃபிகேஷன்லையும் யூஸ் ஆகிக்கும். ஓகேங்களா? என்ன ஃபார்முலா? ரொம்ப பேசிக்கான ஃபார்முலா, a + b the whole square. இந்த ஃபார்முலா தான். ஓகேங்களா? இது என்ன அப்படின்னா a² + 2ab + b². ஓகேங்களா? அதுக்கடுத்து a - b the whole square. இது என்ன ஆகும்னா இந்த 2ab இருக்கு இல்லையா, அந்த இடத்துல மட்டும் மைனஸ் வரும். ஓகேங்களா? a² - 2ab + b². ஓகேங்களா? இந்த 2 ஃபார்முலா நீங்கள் ஞாபகம் வச்சுட்டா போதும். ஓகேங்களா? ஓகே, இப்போ கொஸ்டின் பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க? HCF பார்த்தோம் அப்படின்னா 5 கொடுத்துருக்காங்க. LCM பார்த்தோம் அப்படின்னா 495 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? 2 நம்பருக்கு உண்டானது. அவ்விரு எண்களின் கூடுதல் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நான் வந்து அந்த 2 நம்பரை a, b அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? 2 நம்பரை நான் எப்படி எடுத்துக்கிறேன்? a, bன்னு எடுத்துக்கிறேன். இப்போ வந்து அதோட கூடுதல் என்ன? a + b. 2ஓட கூடுதல் தான் இல்லையா? என்ன கொடுத்துருக்காங்க? 100ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நம்மளை என்ன கேட்குறாங்க? அதோட வித்தியாசம், அதாவது a - b தான் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ HCF LCM கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நமக்கு இன்னொரு ஃபார்முலாவும் தெரியும். என்ன? இரு எண்களின் பெருக்கற்பலன் ஈக்குவல் டு அதோட HCF இன்ட்டு LCM. ஓகேங்களா? அதாவது இரு எண்களின் பெருக்கற்பலன் ஈக்குவல் டு HCF இன்ட்டு LCM. இது நமக்கு தெரியும். ஓகேங்களா? இங்கே வந்து HCF கொடுத்துட்டாங்க, LCM கொடுத்துட்டாங்க. பாருங்கள் என்ன? 5 × 495. ஓகேங்களா? இரு எண்களின் பெருக்கற்பலன் அப்படின்னா நம்ம எடுத்திருக்க நம்பர் என்ன? ABன்னு எடுத்திருக்கோம். அப்போது a × b. ஓகேங்களா? இப்போ இது 2 பெருக்கலாமா? பாருங்கள், 495 × 5 பெருக்கணும் அப்படின்னா 25 மீதி 2, 9 5 45, 47, 5 20, 24. அப்போ என்ன கிடைச்சிருக்கு இந்த இடத்துல? 2475ன்னு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ a × b நான் ABன்னு எழுதிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு வேல்யூ நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணணும்? இந்த ஃபார்முலா 2 இருக்கு இல்லையா, அதை 2ஐயும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? நமக்கு a + b தெரியும், ab தெரியும். அதனால் இந்த 2 ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? நான் அதை எப்படி எழுதுறேன்னு பாருங்கள். a + b the whole square minus a - b the whole squareன்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இந்த 2ஐயும் நான் மைனஸ் பண்ணிக்கிறேன். அப்போ என்ன ஆகும்? a² + 2ab + b² அப்படியே வந்துடும். ஓகேங்களா? மைனஸ் ஆஃப் இந்த வேல்யூ மைனஸ்குள்ளே வந்துடும். அப்போ a² - 2ab + b²ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணிக்கலாம்? இந்த மைனஸை உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். என்ன கிடைக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வேல்யூ அப்படியே வரும். அப்போ a² + 2ab + b² அப்படியே இருக்கும். ஓகேங்களா? இந்த இடத்துல மைனஸ் உள்ளே மல்டிப்ளை பண்ணும்போது ப்ளஸில் இருக்கிறதுலாம் மைனஸ் ஆகும், மைனஸில் இருக்கிறதுலாம் ப்ளஸ் ஆகும். ஓகேங்களா? அப்போது -a² + 2ab - b²ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ பாருங்கள், இங்கே +a², இங்கே -a² கேன்சல், இங்கே +b², இங்கே -b² கேன்சல். மீதி என்ன இருக்குது? இங்கே 2ab, அங்கே +2ab. அப்போது ஈக்குவல் டு 4ab. புரியுதுங்களா? இந்த வேல்யூ அப்படியே வரும். அப்போ a + b the whole square minus a - b the whole square நம்ம எப்படி எழுதலாம்? ஈக்குவல் டு 4abன்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இங்கே பார்த்தோன்னா நமக்கு a + b வேல்யூ தெரியும், ab வேல்யூ தெரியும். சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்கலாமா? பாருங்கள், a + b என்ன? 100. அப்போ 100² minus a - b the whole square நமக்கு தெரியாது. ஈக்குவல் டு 4 × என்ன வேல்யூ? 2475. ஓகேங்களா? இப்போ இதை 2ஐயும் பெருக்கலாம். பாருங்கள், 4ஆல் பெருக்கணும் அப்படின்னா 20, 28, 30, 16, 19, 8, 9. என்ன கிடைச்சிருக்கு நமக்கு? 9900.
ஓகேங்களா. இந்த சைடு பாருங்கள் என்ன ஆகும், 100 ஸ்கொயர் வந்து 10,000ன்னு ஆகும். ஓகேங்களா. மைனஸ் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா. இப்போ பாருங்கள் இந்த வேல்யூ இருக்கு இல்லையா, 10,000 அப்படியே எழுதிக்கலாம். இந்த 9,900 இருக்குல்ல, அது வந்து ப்ளஸில் இருக்குது, ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணும்போது மைனஸில் வந்துடும். ஓகேங்களா. இப்போ இந்த வேல்யூ பாருங்கள், ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் இந்த சைடு மைனஸில் இருக்குது, ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணும்போது ப்ளஸில் வந்துடும். ஓகேங்களா. ஓகே. இப்போ இதை இங்கே பாருங்கள், 10,000லேருந்து 9,900 போச்சுன்னா நமக்கு மீதி 100 தான் இருக்குது. ஓகேங்களா. ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா. இப்போ 100 நம்ம எப்படி எழுதலாம், 10 ஸ்கொயர்னு எழுதலாம். அப்போ ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா. இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். அப்போ ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு 10. இதுதான் வந்து நமக்கு தேவையான ஆன்சர். ஓகேங்களா. அந்த ரெண்டு நம்பரோட வித்தியாசம் தான் வேணும். ஸோ ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு 10. ஓகேங்களா. ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். புரியுதுங்களா. ஸோ இந்த ஃபார்முலா தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் உங்களால் போட முடியும். ஸோ ஃபார்முலாவும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இங்கே கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷனை வச்சு தான் நம்ம எடுத்திருக்கோம். ஹெச்சிஎஃப் எல்சிஎம் ரெண்டையும் கொடுத்துட்டாங்க. அதோட ரெண்டோட பெருக்கற்பலன் வந்து ரெண்டு நம்பரோட பெருக்கற்பலனுக்கு ஈக்குவல். அதனால் இந்த ஸ்டெப் போட்டு ஏபி ஈக்குவல் டு 2475ன்னு கொண்டு வந்தோம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் கூடுதல் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பெருக்கல் பலனும் நமக்கு தெரியும், அதை வச்சு நம்ம வித்தியாசம் கண்டுபிடிச்சோம். ஓகேங்களா. புரியுதுங்களா. சம் பார்க்கலாம் பாருங்க. ஒரு குறிப்பிட்ட எண்களின் எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப்பின் பெருக்கற்பலன் 24, மேலும் அவ்வெண்களின் வித்தியாசம் 2 எனில் அவ்வெண்களை காண்க. ஓகேங்களா. இதுவும் பார்த்தோன்னா இதுக்கு முன்னாடி சம் மாதிரியே தான். ஓகேங்களா. முன்னாடி சம்மில் என்ன கொடுத்துருந்தாங்க, ஹெச்சிஎஃப் எல்சிஎம் தனித்தனியாக வேல்யூஸ் கொடுத்துருந்தாங்க, அந்த ரெண்டு நம்பரோட கூடுதல் கொடுத்துருந்தாங்க, நம்ம வந்து வித்தியாசம் கண்டுபிடிச்சோம். ஓகேங்களா. இங்கே பார்த்தோன்னா அவங்களே பெருக்கி கொடுத்துட்டாங்க, இது ரெண்டோட பெருக்கற்பலன் 24ன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா. வித்தியாசம் கொடுத்துட்டாங்க, நம்ம அந்த ரெண்டு நம்பர் என்னன்னு கண்டுபிடிக்கணும். சேம் அதே மாதிரி தான் பார்க்கலாம் பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்க, எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் இதோட பெருக்கற்பலன் வந்து 24. ஓகேங்களா. ஓகே. நமக்கு தெரியும் இல்லையா, இரு எண்களின் பெருக்கற்பலன் எதுக்கு ஈக்குவல், அதோட எல்சிஎம்க்கும் ஹெச்சிஎஃப்ஐயும் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஈக்குவல். இது நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ இந்த வேல்யூ கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க 24ன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. அந்த ரெண்டு நம்பரை நான் ஏ பி அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா. அப்போ அந்த ரெண்டு நம்பரோட பெருக்கற்பலன் என்ன, ஏ இன்ட்டு பி. இப்போ ஏபி ஈக்குவல் டு 24ன்னு நமக்கு கிடைச்சிருச்சு. ஓகேங்களா. கொஸ்டினில் வேறு என்ன கொடுத்துருக்காங்க, அவற்றின் வித்தியாசம். அப்போ ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு 2 இது கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஏவும் பியும் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா. இதை வந்து நான் ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி போட்டாலே அந்த ஃபார்முலா அப்படியே எடுத்துக்கலாம் பாருங்கள். ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா. இதுக்கு என்ன வரும், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர்னு வரும், மைனஸ் ஆஃப் இது பார்த்தோம் அப்படின்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர்னு வரும். ஓகேங்களா. மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இப்போ பார்த்தோம் அப்படின்னா ப்ளஸ் ஏ ஸ்கொயரும் மைனஸ் ஏ ஸ்கொயரும் கேன்சல், ப்ளஸ் பி ஸ்கொயரும் மைனஸ் பி ஸ்கொயரும் கேன்சல். அப்போ என்ன கிடைச்சிருக்கு இந்த இடத்துல, 4ab கிடைச்சிருக்கு. ஓகேங்களா. நீங்கள் போன சம்மில் போட்ட மாதிரி உங்களுக்கு ஞாபகம் இருந்தது அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்து இதையே போட்டுக்கலாம். ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ab. ஓகேங்களா. இந்த இது உங்களுக்கு ஞாபகம் இருந்ததுன்னா ஸ்ட்ரைட்டாக இதையே நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேங்களா. ஞாபகம் இல்லை அப்படின்னா ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஓகே. இப்போ நமக்கு ஏ மைனஸ் பி தெரியும், ஏபி தெரியும், சப்ஸ்டியூட் பண்ணலாம் பாருங்கள். ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இது என்ன 2 ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 இன்ட்டு 24. ஓகேங்களா. அப்போது ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 24 இன்ட்டு 4 என்ன வரும், 16 மீதி 1 8 9 அப்போது 96ன்னு கிடைக்கும். ஓகேங்களா. இந்த இடத்துல மைனஸ் இருக்கா, ஈக்குவேஷனை கிராஸ் பண்ணிச்சுன்னா ப்ளஸ்ன்னு வந்துடும், 2 2 4. அப்போ இந்த வேல்யூ என்ன 100ன்னு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா. அப்போது ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 100 ஸ்கொயர் நம்ம எப்படி எழுதலாம், 10 ஸ்கொயர்னு எழுதலாம். அப்போது ஸ்கொயர் கேன்சல் ஆச்சு அப்படின்னா ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு 10ன்னு கிடைக்கும். இதை ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா. இப்போ 1 and 2 இருக்கு இல்லையா, இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஏபி வேல்யூ தெரிஞ்சிடும். ஓகேங்களா.
ஸோ எப்படி பண்ணலாம் 1 + 2 ஓகேங்களா இந்த ஈக்குவேஷன் ப்ளஸ் இந்த ஈக்குவேஷன் போடலாம் ஓகேங்களா லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறதெல்லாம் தனியாக ப்ளஸ் பண்ணணும் ஈக்குவல் டு போட்டு ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறதெல்லாம் தனியாக ப்ளஸ் பண்ணணும் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து a - b அதுக்கப்புறம் இதை கூட்டணும் அப்போ +a + b ஈக்குவல் டு இந்த ரெண்டு சைடும் கூட்டணும் பாருங்கள் 2 + 10 ஓகேங்களா என்ன வரும்னு பாருங்கள் -b + b கேன்சல் ஆயிடுச்சா 2a = 12 அப்போது a = 12/2 = 6 அடிச்சோன்னா 6 அப்போது a வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு 6ன்னு கிடைச்சிருக்கு ஓகேங்களா இப்போ இந்த 6 கொண்டு வந்து இந்த செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் என்ன ஆகும் ஏக்கு பதிலாக 6 + b = 10 ஓகேங்களா அப்போ b மட்டும் நமக்கு வேணும் அப்படின்னா இங்கே +6 இருக்கிறது ஈக்குவேஷனை கிராஸ் பண்ணும்போது என்ன ஆகும் -6ன்னு ஆகும் அப்போ 10 - 6 = 4 அப்போது b = 4 புரியுதுங்களா ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணுறோம் ஓகேங்களா சால்வ் பண்ணோன்னா என்ன பண்ணுறோம் ரெண்டையும் கூட்டும்போது நமக்கு a வேல்யூ கிடைக்குது அந்த a வேல்யூவை ஏதோ ஒரு ஈக்குவேஷனில் 1 இல்லைன்னா 2 எதில் வேணால் சப்ஸ்டியூட் பண்ணலாம் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு b வேல்யூ கிடைச்சிடும் ஓகேங்களா அப்போது ஒரு நம்பர் 6 இன்னொரு நம்பர் 4 ஓகேங்களா இங்கே ஆப்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா 4 6 ஓகேங்களா ஒரு நம்பர் தான் கண்டுபிடிச்சோம் இதுதான் ஃபஸ்ட்டு இதுதான் செகண்டுலாம் கிடையாது ஓகேங்களா ஒரு நம்பர் 6 இன்னொரு நம்பர் 4 இந்த இடத்துல 4,6ன்னு இருந்தாலும் டிக் அடிச்சுக்கலாம் 6,4ன்னு இருந்தாலும் டிக் அடிச்சுக்கலாம் ஓகேங்களா புரியுதுங்களா ஸோ இந்த மாதிரி தான் போடணும் ஓகேங்களா கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க இரு எண்களின் எல்சிஎம் என்பது அதன் HCFஇன் 45 மடங்கிற்கு சமம் மேலும் எல்சிஎம் அண்ட் HCFஇன் கூடுதல் 1150 அவற்றுள் ஓர் எண் 125 எனில் மற்றொரு எண் யாது ஓகேங்களா என்னென்ன கொடுத்துருக்காங்க எல்சிஎம் ஹெச்சிஎஃபோட எல்சிஎம்ங்கிறது ஹெச்சிஎஃபோட இத்தனை மடங்குன்னு சொல்லிட்டாங்க அதோட கூடுதல் கொடுத்துட்டாங்க ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க இன்னொரு நம்பர் என்னன்னு கேட்குறாங்க ஓகேங்களா ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன்லாம் எடுத்து எழுதிக்கலாம் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க எல்சிஎம் ஹெச்சிஎஃப் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா நம்ம எல்சிஎம்மை எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம் ஹெச்சிஎஃப்பை ஒய்ன்னு எடுத்துக்கலாம் ஓகேங்களா இதை மட்டும் நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ பாருங்கள் எல்சிஎம் என்பதுனா ஈக்குவல் டு ஓகேங்களா ஹெச்சிஎஃப்பின் 45 மடங்கு மடங்குன்னா என்ன பெருக்கிறதா அர்த்தம் அப்போ 45 × HCF இப்போ வந்து எக்ஸ் அண்ட் ஒய்யை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் அப்போ எக்ஸுங்கிறது 45 ஒய்க்கு சமம் ஓகேங்களா ஓகே அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க HCF அண்ட் எல்சிஎம்மின் கூடுதல்னா என்ன இந்த ரெண்டையும் கூட்டுறோம் அப்போது எக்ஸ் + ஒய் = 1150ன்னு சொல்லிட்டாங்க ஓகேங்களா ஓகே இப்போ வந்து எக்ஸுக்கு பதிலாக நம்ம இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம் பாருங்கள் 45 ஒய் + ஒய் = 1150 ஓகேங்களா ஏன் எக்ஸுக்கு பதிலாக நம்ம வந்து 45 ஒய்யை சப்ஸ்டியூட் பண்ணுறோம் ஓகேங்களா ஓகே இது என்ன ஆகும் 46 ஒய் இங்கே 45 ஒய் இன்னொரு ஒய்யை கூட்டினோன்னா 46 ஒய் = 1150 ஓகேங்களா நமக்கு ஒய் மட்டும் வேணும் இந்த 46 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணிக்கலாம் என்ன ஆகும் டிவைடட் பையில் வருமா 46 1150 இப்போ அடித்து போடலாம் பாருங்கள் 2ஆல் அடித்தா இது என்ன ஆகும் 23ன்னு வரும் இது 2ஆல் அடிச்சோன்னா I2 10 மீதி 1 7 2 14 மீதி 1 5 ஓகேங்களா அப்போ 23 இங்கே 575 டிவைட் பண்ணலாம் பாருங்கள் 575 23ஆல் போட்டோம் அப்படின்னா எத்தனை டைம் வரும் 2 டைம் போட்டால் 46 ஓகேங்களா பேலன்ஸ் என்ன வரும் 1 1 15ன்னு வரும் ஓகேங்களா இப்போ 5 டைம் போட்டோன்னு வச்சுக்கோங்க என்ன வருதுன்னு பாருங்கள் 5 5 மீதி 1 10 11 அப்போ 25 டைம் கிடைக்குது ஓகேங்களா ஸோ 23ஆல் அடித்தோன்னா நம்ம 25 டைம் கிடைக்குது இதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம் ஒய் வந்து 25 அப்படின்னு சொல்லலாம் அதாவது இது என்ன HCF புரியுதுங்களா இதை வந்து HCFாக எடுத்துருக்கோம் ஸோ HCF வந்து 25ன்னு கண்டுபிடிச்சாச்சு ஓகேங்களா இப்போ இந்த ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா இதில் கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம் பாருங்கள் எக்ஸ் = 45 × ஒய்க்கு பதிலாக 25ன்னு போடலாம் ஓகேங்களா அப்போ 45 × 25 பெருக்கலாம் பாருங்கள் 5 25 மீதி 2 20 22 10 மீதி 1 8 9 அப்போது 5 2 10 11 ஓகேங்களா அப்போது இது என்ன கிடைக்குது 1125ன்னு கிடைக்குது ஓகேங்களா அப்போ எக்ஸுன்னா நம்ம என்ன எடுத்தோம் எல்சிஎம்னு எடுத்தோம் இப்போ எல்சிஎம் வந்து 1125 HCF பார்த்தோம் அப்படின்னா 25
ஓகேங்களா. ஸோ இது வரைக்கும் கண்டுபிடிச்சாச்சு. என்ன நம்ம கண்டுபிடிக்கணும், ஒரு நம்பர் வந்து 125ன்னு கொடுத்துட்டாங்க, இன்னொரு நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா. அதுக்காக என்ன பண்ணலாம், இரு எண்களின் பெருக்கற்பலன் நமக்கு தெரியும் இல்லையா. இரு எண்களின் பெருக்கற்பலன் என்ன, எல்சிஎம்மையும் ஹெச்சிஎஃப்ஐயும் பெருக்கி வரத்துக்கு ஈக்குவல். ஓகேங்களா. ஓகே, இப்போ இது இரு எண்களின் பெருக்கற்பலன் அப்படின்னா ஒரு நம்பர் நமக்கு தெரியும் 125ன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா. இன்னொரு நம்பர் தான் நமக்கு தெரியாது. ஓகேங்களா. அதான் நம்ம செகண்ட் நம்பர்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா. ஈக்குவல் டு எல்சிஎம் என்ன கண்டுபிடிச்சோம், 1125 இன்ட்டு ஹெச்சிஎஃப் என்ன கண்டுபிடிச்சோம், 25. ஓகேங்களா. இப்போ நமக்கு செகண்ட் நம்பர் தான் தெரியாது. ஓகேங்களா. அப்போது செகண்ட் நம்பரை அப்படியே வச்சுக்கலாம். ஈக்குவல் டு இந்த 125 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணால் என்ன ஆகும், டிவைடட் பையில் வரும் இல்லையா. அப்போது 1125 இன்ட்டு 25 பை 125. ஓகேங்களா. இப்போ அடிக்கலாம் பாருங்கள். இதை வந்து 5ஆல் அடித்தா எத்தனை டைம் வரும், 2 5 10 5 25. இதை 5ஆல் அடித்தா 5, மறுபடியும் 5ஆல் அடித்தா இது 5. இப்போ 1125 பை 5 மட்டும் இருக்கும். ஓகேங்களா. மறுபடியும் அடிக்கலாம் பாருங்கள். 5ஆல் அடித்தா இது என்ன வரும், 2 5 10 மீதி 1, 2 5 10 மீதி 2 5 25. அப்போது செகண்ட் நம்பர் என்ன கிடைக்கிது நமக்கு, 225ன்னு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா. அதுதான் ஆன்சர். ஓகேங்களா. பாருங்கள் ஆப்ஷனில் பார்த்தோன்னா ரெண்டாவது நம்பர் இது. ஓகேங்களா. என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்களோ நமக்கு என்னென்ன தெரியுமோ அதை வச்சு தான் நம்ம இந்த இடத்துல போட்டிருக்கோம். பாருங்கள் எல்சிஎம் ஹெச்சிஎஃபோட மடங்கு கொடுத்துருக்காங்க. ஸோ எல்சிஎம் வந்து ஹெச்சிஎஃபோட 45 மடங்குன்னு கொடுத்துட்டாங்க. அதை வச்சு ஒன்று போட்டோம். ஓகேங்களா. அது ரெண்டோட கூடுதல் ஒன்று கொடுத்துருந்தாங்க, அதை வச்சு எல்சிஎம் என்ன ஹெச்சிஎஃப் என்னன்னு சால்வ் பண்ணி கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா. இது நமக்கு தெரியும், இரு எண்களோட பெருக்கற்பலன் வந்து அதோட ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம்க்கு பெருக்கல் பலனுக்கு ஈக்குவல் அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போது அதை வச்சு தான் வந்து ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு நம்ம இன்னொரு நம்பர் சால்வ் பண்ணி எழுதியாச்சு. ஓகேங்களா. புரியுதுங்களா. அடுத்த சம் பார்க்கலாம். 39வது சம். இரு எண்களின் எல்சிஎம் ஆனது அவற்றின் ஹெச்சிஎஃப்ஐ போன்று 20 மடங்கு. அந்த இரு எண்களின் ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம் இவற்றின் கூடுதல் 2520. அந்த இரு எண்களில் ஒரு எண் 480 எனில் மற்றொரு எண்ணை காண்க. ஓகேங்களா. 38வது சம் போட்டோம் இல்லையா, சேம் அதே மாடல், எந்த ஒரு இதுவுமே கிடையாது, நம்பர் மட்டும்தான் சேஞ்ச் ஆகிருக்கு. ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு ஆன்சர் என்ன வருதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. இதுக்கான ஆன்சரை நான் வந்து கமெண்ட்ஸில் பின் பண்ணிடுறேன். ஸோ ஆன்சர் என்ன வருதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. அடுத்த சம் பார்க்கலாம் பாருங்கள். 40வது சம். ஓகேங்களா. 100க்கும் 200க்கும் இடையே உள்ள எண்களில் 9,6 என்ற இரு எண்களாலும் வகுபடும் எண்கள் எத்தனை உள்ளன. ஓகேங்களா. அதாவது 100 200 இதுக்கு இடையில 9 6 இது ரெண்டால வகுபடுற நம்பர் எத்தனை இருக்குன்னு கேட்குறாங்க. என்னென்னு கேட்கல, எத்தனை இருக்குன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா. ஓகே, இப்போ வந்து கொஸ்டின் வந்து நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணுமா ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணுமான்னு பார்க்கணும். ஓகேங்களா. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, 9 6 என்ற இரு எண்களாலும் வகுபட்டால், அதாவது என்ன கொடுத்துருக்காங்க, வெளியே இருக்க நம்பர் கொடுத்துருக்காங்க, உள்ளே இருக்கிறது கேட்குறாங்க. ஓகேங்களா. அப்போது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா. எதுக்கு, 9 6க்கு கண்டுபிடிச்சாலே போதும். இல்லை, 2 நம்பரால் தான் வகுபடுதுன்னு சொல்கிறாங்க, இது 2க்கும் கண்டுபிடிச்சா போதும். 3ஆல் போட்டால் இது 3 இது 2. ஓகேங்களா. அப்போ இதோட நிறுத்திக்கலாம். இப்போ இந்த சைடு கீழே வர்றது எல்லாத்தையும் பெருக்கணும். ஸோ எல்சிஎம் ஈக்குவல் டு 3 × 3 × 2 என்ன வரும், 3 9 9 2 18. ஓகேங்களா. அப்போ 18ன்னு கிடச்சிருச்சு. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 100க்கும் 200க்கும் இடையில. ஓகேங்களா. எல்சிஎம் கண்டுபிடிச்சதால இந்த 18ஆல் வகுபடுற நம்பர் எத்தனை இருக்குன்னு கண்டுபிடிச்சாலே போதும். ஓகேங்களா. தனித்தனியாக போடுறதுக்கு நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த நம்பரால் டிவைட் ஆகிற நம்பர் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஓகேங்களா. இப்போ 100 வந்து நம்ம 18ஆல் டிவைட் பண்ணலாம். ஓகேங்களா. எத்தனை டைம் போடலாம், 18 5ஆல் போடலாமா, போட்டோம் அப்படின்னா 8 40 மீதி 4 1 5 5 90ன்னு வரும். அப்போ மீதி வந்து நமக்கு 10ன்னு கிடைக்குது. ஓகேங்களா. ஓகே, இப்போது 100 வந்து நம்ம 18ஆல் வகுக்கும் போது மீதி 10 கிடைக்குது. ஓகேங்களா. நமக்கு 100க்கு மேலே இருக்க நம்பர் தான் தெரியணும். அப்போது இந்த 10க்கு கூட எதை நம்ம கூட்டினா அது வந்து 18ஆல் டிவைட் ஆகும், 8 கூட்டினா போதுமா, ஆல்ரெடி 10 இருக்குது, நம்ம 8 கூட்டினோன்னா என்ன ஆகும், இது 18ன்னு ஆயிரும். ஸோ 18 வந்து இது 18ஆல் டிவைட் ஆகும். ஓகேங்களா. அப்போ மொதல் நம்பர் என்ன, 100க்கு மேலே இருக்க
ஃபஸ்ட்டு நம்பர் 18ஆல் டிவைட் ஆகிற ஃபஸ்ட்டு நம்பர் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 100 + 8ன்னு கிடைக்கும். புரியுதுங்களா? ஏன்னா இந்த 8 கூட்டினாதான் இந்த 108 வந்து 18ஆல் டிவைட் ஆகும். ஓகேங்களா? அப்போ இது என்ன? 108. ஓகேங்களா? இப்போ இதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு அடுத்து 18 நம்ம கூட்டிக்கிட்டே போனோம் அப்படின்னா அந்த நம்பர் எல்லாமே 18ஆல் டிவைட் ஆகும். புரியுதுங்களா? எப்படி சொல்கிறோன்னு புரியுதுங்களா? இப்போ வந்து 100லேருந்து ஓகேங்களா, அதாவது 100லேருந்து 200க்கு இடையில இருக்க எந்தெந்த நம்பர்லாம் 18ஆல் டிவைட் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கணும். ஓகேங்களா? அதுக்காக என்ன பண்ணிக்கிறேன், 100 வந்து 18ஆல் டிவைட் பண்ணுறேன். நமக்கு மீதி 10ன்னு கிடைக்குது. ஓகேங்களா? இன்னும் எவ்வளோ நம்பர் இருந்தால் அது 18ஆல் டிவைட் ஆகும்னு பார்க்குறேன். ஸோ 8 இருந்தாலே போதும். அப்போது 100 கூட நான் 8 கூட்டினேன்னா 108ங்கிறது 18ஆல் டிவைட் ஆகும். ஓகேங்களா? இங்கே ஆல்ரெடி 90 இருக்கா? ஸோ 6 டைம் போட்டாலே போதும். 6 18 பார்த்தோம் அப்படின்னா 108ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ 108ங்கிறது 18ஆல் டிவைட் ஆகும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நம்பர் நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகேங்களா? 100லேருந்து 200க்குள்ளே இருக்க நம்பர் நான் கண்டுபிடிக்கணும். மொதல் நம்பர் கண்டுபிடிச்சிட்டா போதும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அது கூட 18 நம்ம கூட்டிகிட்டு போட்டாலே போதும். பாருங்கள், அப்போ மொதல் நம்பர் என்ன? 108. ஓகேங்களா? இப்போ 108 கூட நான் இன்னொரு 18 கூட்டுறேன். அப்போ மறுபடியும் அது 18ஆல் டிவைட் ஆகும் இல்லையா? 6 மீதி 1 126. ஓகேங்களா? மறுபடியும் இது கூட ஒரு 18 கூட்டுறேன். என்ன வரும்? 14 மீதி 1 14. அப்போது 144ன்னு வரும். ஓகேங்களா? மறுபடியும் இன்னொரு 18 கூட்டலாம். என்ன வரும் பாருங்கள்? 6 162. மறுபடியும் இன்னொரு 18 கூட்டுறேன். 162 கூட 18 கூட்டுறேன். என்ன வரும்? 10 8 1. அப்போ 180. ஓகேங்களா? மறுபடியும் இன்னொரு 18 கூட்டுறேன். என்ன வரும்? 198ன்னு வரும். மறுபடியும் இன்னொரு 18 கூட்டினா என்ன ஆகும்? 198 18 6 1 10 11 216ன்னு வந்துடும். ஓகேங்களா? எனக்கு வந்து 200க்குள்ளே இருக்க நம்பர் தான் வேணும். 216ங்கிறது 200 விட அதிகமாக இருக்குது. அப்போ அதோட அது வேணாம். ஓகேங்களா? இப்போ 198 மட்டும் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதோட நிறுத்திக்கலாம். ஓகேங்களா? அப்போது 108லேருந்து 198 வரைக்கும் இந்த நம்பர் எல்லாமே 18ஆல் டிவைட் ஆகும். ஓகேங்களா? எத்தனை நம்பர் இருக்குதுன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6. அப்போது இவங்க வந்து கவுண்டிங் தான் கேட்குறாங்க. ஓகேங்களா? எண்கள் எத்தனை உள்ளனதான் கேட்குறாங்க. ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகேங்களா? புரியுதுங்களா? இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா 2 நம்பருக்கு இடப்பட்ட நம்பர் எவ்வளோ இருக்குன்னு கேட்டாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சிக்கணும். ஓகேங்களா? ஸோ தனித்தனியாக போகிறதுக்கு நம்ம ஒரே நம்பராக போட்டுக்கிறோம். அவ்வளோதான் வித்தியாசம். பாருங்கள், எல்சிஎம் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ 100லேருந்து 200க்கு இடையில இருக்க நம்பர் எந்தெந்த நம்பரெல்லாம் 18ஆல் டிவைட் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கணும். ஓகேங்களா? அதுக்காக நான் ஃபஸ்ட்டு நம்பரை கண்டுபிடிச்சிட்டாலே போதும். மீதி எல்லாமே ஈஸி தான். ஓகேங்களா? ஸோ 100 18ஆல் டிவைட் பண்ணுறேன். எனக்கு 10ன்னு கிடைக்குது. இன்னும் ஒரு 8 இருந்தாலே 18ஆல் டிவைட் ஆகும். அதனால் 100 கூட ஒரு 8 நான் கூட்டிக்கிறேன். ஓகேங்களா? அப்போ 108ன்னு கிடச்சிருச்சு. ஓகேங்களா? இப்போது இது கூட அடுத்தடுத்து நான் வந்து 18 கூட்டிக்கிட்டே போனேன் அப்படின்னா இந்த 200க்கு உள்ள ஓகேங்களா 200க்கு கம்மியாக இருக்க நம்பர் வரைக்கும் நான் போட்டுக்கிறேன். 18 கூட்டிக்கிட்டே வர்றேன். ஓகேங்களா? ஸோ 198ன்னு கிடச்சிருச்சு. அப்போ இதுக்கப்புறம் நான் 18 கூட்டினா அது வந்து அதிகமாக போயிடும். ஓகேங்களா? அதனால் இதோட நிறுத்திக்கிட்டு எத்தனை நம்பர் வந்தோ அதை மட்டும் கவுண்ட் பண்ணி எழுதியிருக்கேன். ஓகேங்களா? புரியுதுங்களா? இன்றைக்கி நம்ம மாடல் வந்து 10 11 பார்த்துருக்கோம். ஓகேங்களா? சம்ஸ் எல்லாமே பார்க்குறதோட நிறுத்திக்காமல் நீங்களும் மறுபடியும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ பார்த்து அப்படியே நோட்டில் காப்பி பண்ணாமல் கொஸ்டின் மட்டும் எடுத்து எழுதிக்கோங்க. ஆன்சர் நம்ம எப்படி போட்டோங்கிறத நீங்களே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் மனசில் பதியும். ஓகேங்களா? நாளைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் இருக்கு இல்லையா, ரியல் லைஃப் அப்ளிகேஷனில் எக்ஸாம்பிள்ஸ் வரும். HCF அண்ட் LCMல வரும். அந்த மாதிரி சம் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து நாளைக்கு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம கிளாஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட உமா TNPSC மேக்ஸுங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த கிளாஸ் எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.